சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. இப்போ சசிகலா கூட வெளியே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லையும் போட்டு வீடியோலாம் எடுத்து காமிச்சாங்க. 100% முடியாது. நான் ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நடக்கவும் முடியாது. நடந்தால் அந்த ஜெயில் சூப்பர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் பண்ணிட்டுருவாங்க. போதைப் பொருள் இல்லாத ஒரு ஜெயில் கிடையாதுங்க, வேர்ல்டுலேயே கிடையாது. எல்லா ஜெயில்லையும் போதைப் பொருள் இருக்கு. எவ்வளவு நீங்கள் செக்யூரிட்டி டைட்டாக இருந்த ஹை செக்யூரிட்டி பிரிசனில் கூட போதைப் பொருள் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலுடைய டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி. ஜெயிலுக்குள்ள கொடுத்தா 100, 150, 200 பேருக்கு மேலே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நல்லவனாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு போதைப் பொருள் கடத்தினான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 5 கிராம் பவுடர், அது என்ன இருக்கும் அதில், சும்மா கையில் இருந்தால் இவ்வளோ தூரம் இருக்கும். அதுக்கு எங்கே ஒருத்தர் சொருகிட்டு வந்துச்சான்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த 10 கோடி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு 500 கிடைக்கும். அவனுக்கு சாயந்தரம் ஆனால் அவன் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருந்துருவான். இந்த வெள்ளை ரவியும் இந்த சேராவும் வந்து பயங்கரமான ரைவல்ஸு. பட் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவுடைய அஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். இவன் அவனை கொல்றதும் அவன் இவனை கொல்றதும் கொஞ்சம் கம்மியாகிடும், அவ்வளோதான். சிறைவாசிகளை வந்து திருத்துறதுக்காக தான் அதிகமாக நம்ம சிறைக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருப்பாங்க ரொம்ப கொடூரமான குற்றவாளிகள் இருப்பாங்க, வந்து அவங்கெல்லாம் ஜெயிலில் வந்து எப்படி இருப்பாங்க, உண்மையிலே திருந்தி வாழ்வாங்களா? திருத்தப்பட வேண்டிய குற்றவாளிகள்ன்றதெல்லாம் கிடையாது. திருத்தப்பட வேண்டிய குற்றவாளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராபரஸு, டெக்காய்டிஸு, தெஃப்ட் பண்ணுறவன், மர்டர் ஃபார் கெயின் அந்த மாதிரி பண்ணுறவன், இந்த மாதிரி இவங்களாம் திருத்தப்பட வேண்டியவங்க. இவன் திருந்தவே மாட்டானுங்க எந்த காலத்துலேயும். நீங்கள் பண்ணிங்களாம் திருந்த மாட்டானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஈஸி மணி மேக்கிங். அவனுக்கு செயின் ஸ்நாச் பண்ணான்னு வச்சுங்களேன், அது ஒரு 4 பவுண்ட் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு 2 லட்ச ரூபா ஆச்சுல்ல உங்களுக்கு. ஒரு ஸ்நாச்சில் அவனுக்கு 2 லட்ச ரூபா கிடச்சிருது உங்களுக்கு, இல்லையா? அவன் வந்து அன்னைக்கு வந்து ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான் அவன். இதே அவன் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு மாதமெல்லாம் சம்பாதிச்சாலும் ஒரு 20,000 சம்பளம் கிடைக்காது. ஸோ அவனுக்கு அவனுடைய செலவினுடைய இது வந்து ஜாஸ்தி. அவன் வந்து டெய்லி தண்ணி அடிக்கணும். அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிப்பான், ஒரு 1000 ரூபாய்க்கு போதைப் பொருள் வாங்குவான், ஒரு 10,000 ரூபா பொம்பளை கொடுக்கணும் அவனுக்கு. அதுக்கு தனியாக அதுக்கு ஒரு ரூம் எடுக்கணும், அதுக்கு தனியாக செலவு பண்ணணும், அவன் சாப்பிட்ணும். இப்படி அவனுடைய செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா. அவனுக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுத்து இவன் யார் வச்சுக்குவானுங்க? மாதமே அவனுக்கு 20,000 ரூபா கிடைக்கும் மேக்ஸிமம் கிடைச்சா. அவன் படித்தா இருக்கிறான் இவன் அப்படின்னு பெரிய வேலைக்கு போயிட முடியும். இவன் லட்சக்கணக்கான ரூபாய் இவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு. ஸோ அவனுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் சம்பளம் கிடைக்க போகிறது கிடையாது. அவனுக்கு வந்து ஈஸி மணி இது. ஸோ அவன் மறுபடியும் ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறான். அவன் ஈஸியாக நமக்கு பணம் கிடைக்குது. இல்லைன்னா ஜெயிலு ஜாலியாக இருக்கும். ஜெயிலுக்கு போனால் 2 தான், 2 எக்ஸ்ட்ரீம் அவன் பார்க்குறான். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம். ஒன்று இருந்தால் ஜாலியாக இருக்கணும், இல்லைன்னு கேட்டால் ஜெயிலில் போய் கிடக்கணும், அவ்வளோதான். ஜெயிலில் முந்தி மாதிரி அடி உதை களி அது இது. ஃபுட்டு நல்ல ஃபுட்டு, நல்லா உடை கிடைக்குது, நல்ல உறைவிடம் கிடைக்குது, நல்ல பாதுகாப்பு இருக்குது. வெளியே வந்து பயந்துக்கிட்டு இவன் அடிச்சிடுவானோ அவன் அடிச்சிடுவானோ, இவன் உதைப்பானு பயம் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன செய்யறது அந்த பயமும் கிடையாது. எல்லாம் வந்து மணி அடித்தா சோறு உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்றாங்க. உள்ள வந்து ஜாலியாக இருந்துருவாங்க. ஸோ அவன் வந்து எந்த காலத்துலேயுமே திருந்த மாட்டான். திருந்தவன்றவன் அடுத்த நிமிஷமே திருந்திடுவான். இப்போ ஒரு சடன் ப்ரொவகேஷனில் ஒருத்தன் அடிக்கிறான், அவன் செத்து போய்ட்றான். அவன் வந்து ஒரிஜினலாக கிரிமினல் கிடையாது அவன். ஆனால் அவன் வந்து ஒரு அடி அடித்தான், அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ். அவன் அந்த நிமிஷமே திருந்திட்டான். அவன் வெளியே விட்டுருவாங்களா என்ன? பட் அவன் கொலை பண்ணிட்டான் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ அவன் வந்து அந்த நிமிஷமே திருத்தப்படுறான். அவன் இப்போ அவனுக்கு திருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? பட் இருந்தாலும் அவனுடைய அந்த காலங்கள் வந்து திருப்பியும் அவன் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் பல்வேறு வந்து அவனுக்கு வந்து வெக்கேஷனல் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் மெடிடேஷனு, தியானங்கள், வேறு விளையாட்டுகள், இல்லை உங்களுக்கு வந்து அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, கம்ப்யூட்டர் பயிற்சி, அது மாதிரி நிறைய பயிற்சிகள் அவனுக்கு உள்ளே கொடுத்து அவனை ஃபுல்லாக நாங்கள் என்கேஜ் ஆகி வச்சுக்கிறோம் நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மறுபடியும் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அவன் தேர்ந்தெடுத்துக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறான், இப்போ இந்த மாதிரி ஆட்கள் கூட பழகுவான். ஸோ இவன் போய் அந்த மாதிரி எதுலேயும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவனை செக்ரிகேட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிவிடுவோம். நாங்கள் பிரிசனர்ஸ் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த பிரிசனருக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி டக்காய்டி, ராபரஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் அவனுக்கு தனியாக ஒரு பிளாக் இருக்கும். ஸோ இந்த லைஃப் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தனியாக ஒரு பிளாக் இருக்கும். ஸோ தனித்தனியாக நாங்கள் செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இவன் அவனோட போய் மிங்கிள் ஆக முடியாது. அதனால் அந்த நேரங்களில் அவனுடைய அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணி மீண்டும் கிரிமினல் ஆகாமல் வெளியே போய் இப்போ ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்போம் அவனுக்கு. தறி அடிக்கிறதுக்கோ அல்லது வந்து நூல் நூக்கிறதுக்கோ அல்லது டைலரிங்கோ
நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஜெயிலுக்குள்ளே. உங்களுக்கு பேப்பர் மேக்கிங்கு, அப்புறம் உங்களுக்கு டையிங்கு, வீவிங்கு, வார்ப்பிங்கு, அதுக்கப்புறம் கயிறு மேக்கிங், டைலரிங்கு, இப்படி நிறைய தொழில்கள் உள்ள வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் இந்த தொழில்கள் அவன் வந்து வெளியே போய் அவன் வந்து இங்கே கற்றுக்கிட்டு போய் வெளியே போய் அதை ஒரு டைலரிங் கடை வச்சான்னு கேட்டால் அவன் படிச்சுட்டு போயிடுவான். அவன் அதுக்கு உரிய ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து அவன் தன்னை என்கேஜ் பண்ணிக்குவான் அவன். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் இப்போ வந்து சாதாரணமாகிடுச்சு. எப்படின்னு கேட்டால் முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறேன்னா 10 வருஷம் ஒரு லைஃபர்னு வச்சுங்களேன். 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலில் வெளி உலகத்தையே பார்க்க மாட்டான். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு அவன் ஏதோ ஒரு பரவல்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். வருஷத்தில் 4 ட்ரிப் வெளியே போயிடுவான். 15 நாள் அவனுக்கு ஷார்ட் பரவல் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பெல்லில் 6 டேஸும் அடுத்த 3 ஸ்பெல் 3 நாள் 3 ஸ்பெல் 9 நாளும் ஒரு 6 நாள் 15 நாள் அவனுக்கு எவ்ரி இயர் 15 நாள் அவனுக்கு வந்து ஷார்ட் பரவல் இருக்குது. ஸோ வீட்டில் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு வீடு ரெனோவேட் பண்ணணும், இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு அவன் ஒரு லீவ் போட்டு அவன் வெளியே போயிடுவான். ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இது உண்மைன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவ்வளோதான். அது ப்ரொபேஷன் ஆஃபீஸரோ இல்லைன்னா அந்த போலீஸோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணான்னா he will be released நான் ஷார்ட் பரவல். ஸோ வெளியே போய் எஸ்கேப் ஆகணுன்ற அவசியம்லாம் அவனுக்கு கிடையாது. இந்த காலத்தில் மிசரபிள்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு அந்த பீரியடில் வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஜெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து சிறைவாசிகளில் இந்த மாதிரி அந்த ஒரு சடனாக ப்ரொவோக் ஆகி ஒரு குற்றங்களை செஞ்சு அப்படி வந்தவங்க தான் பெரும்பான்மையுமே இருப்பாங்க வந்து. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உள்ள இருக்க போகிறோம் அப்படின்னு ஜெயிலுடைய லைஃபுக்கு அவங்க வந்து அப்படியே கஷ்டமாயிடுவாங்க. வெளியே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருப்பாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க உள்ளே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருப்பாங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சானா அவன் காலையில் வந்து எழுந்திரிச்சானா அவனுடைய வேலையை பார்ப்பான். அவன் ரூமை பெருக்குவான், க்ளீன் பண்ணுவான், பாத்ரூம் போவான், குளிப்பான், உடனே காலையில் சாமி கும்பிடுவான், போய் கோயிலில் போய் அங்கே ஒரு கோயில் இருக்கும், போய் சாமி கும்பிடுவான், உடனே ஒர்க் ஷாப்புக்கு போயிடுவான். ஒர்க் ஷாப் போனால் 12 மணி வரைக்கும் ஒர்க் ஷாப்பில் இருப்பான், வருவான், சாப்பிடுவான், திருப்பியும் மதியானம் ஒரு மணி நேரம் தான் பிரேக்கு, திருப்பியும் ஒர்க் ஷாப் போயிடுவான். ஒர்க் ஷாப்பில் போய் அவன் வந்து வேலை செஞ்சான்னு கேட்டு நிறைய சம்பாதிப்பான். அவன் இங்கே வீட்டுக்கான பொருள்களை வந்து அங்கே வந்து சம்பாதிச்சிருவான். அவன் 15,000 20,000 சம்பாதிக்கிறவன்லாம் இருக்கானுங்க, சம்பாதிப்பான் அவன். அதுக்கப்புறம் அதில் வேண்டியதை வந்து இவனுக்கு வேண்டிய தேவைகளை வந்து ஜெயிலுக்குள்ளேயே வாங்கிக்குவான். அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்காரங்களை கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. அவனே சம்பாதிப்பான், அவனே திங்ஸ் எல்லாம் வாங்கிக்குவான் அவன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனால் பொழுதுபோக்கு வந்து டிவி இருக்குது. உங்களுக்கு வந்து உள்ளே வந்து மறுபடியும் திருப்பி அவன் படிக்கணும்னா இரவு பள்ளி இருக்குது, அங்கே படிச்சுக்கலாம் அவன். அப்புறம் அவனை டெவலப் பண்ணிக்கணும்னு கேட்டேன். எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் உள்ள. எம்ஏ படிக்கலாம், பிஏ படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம் உள்ள. அதுக்கு வந்து திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஈவன் டாக்டராக கூட வந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வசதிகள் இருந்தால் கூட இந்த லைஃப்பில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்ங்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உள்ள இருக்காங்கிறப்ப அது பெரிய பாதிப்புக்குள்ளாது. சமீபத்தில் கூட அதை பற்றி பேச்சுவார்த்தை வந்து மனைவிகளை அல்ல பெண்களுக்கு கணவர்களை வந்து அனுமதிக்கணும் குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒர்க்கு அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. கரெக்ட். இப்போ வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. பஞ்சாப்லலாம் அலோவ் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபேமிலியோடு இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இன்னும் தமிழ்நாட்டிலாம் வரல உங்களுக்கு. பட் வந்து அதுக்குரிய வந்து ஒரு அவசியம் இல்லை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிரிசனர் கொண்டு போய் அவன் ஒய்ஃபுன்னு வந்து நமக்கு தீர்மானம் ஆகணும். அது வந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் விடணும். அவன் அந்த செக்ஸ்க்கானவே அவன் உள்ளே போகிறான்றதை நம்ம வந்து இங்கே வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட மாமா வேலை பார்க்குற மாதிரி தான் அது இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒன்று தான் இல்லாமல் இருந்தது, நீங்கள் அதையும் நீங்கள் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பரிச்சயமாக உங்களுக்கு வந்து பஞ்சாபில் ஏதோ ஒரு இதை பண்ணுறாங்க அதை. ஆனால் வந்து அதுக்குரிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஏன் அவசியம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. முதல்ல 15 வருஷம் உள்ளே இருக்கிறவன் அப்படியே கண்டினியூஸாக இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. இப்போ இல்லையா அவன் தான் வருஷத்தில் 4 நாள் வெளியே போகலாமே, வருஷத்தில் 15 நாள் வெளியே போகலாம்ல உங்களுக்கு. ஸோ 4 ஸ்பெல் 3 மாதத்துக்கு ஒரு வெளியே போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் அது உங்களுக்கு வந்து அது வந்து அவசியப்படலாம். அவன் வெளியே ஃபேமிலியில் இருக்கிறவன் அவன் ஃபேமிலி கூட இருந்து தானே வரப்போகிறான் அவன் அந்த நாட்களில். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இயர்லி வந்து ஆனுவல் பரவல்கள் இருக்குது உங்களுக்கு. 1 மாதம் 2 மாதம் பரவல் இருக்குது. 1 மாதம் வீட்டில் போய் வந்துட்டு வரலாம். இட்ஸ் கால் கான்ஜுகல் விசிட்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. அது சில கண்ட்ரீஸில் வெளியே இருக்க உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணிருக்காங்க. இங்கே இந்தியாவிலையும் பரிச்சித்தியமாக 1 or 2 பிளேசஸில் அதை பண்ணியிருக்காங்க. பணக்காரர்கள் உள்ளே வந்து அவங்களுக்கு தனி கவனிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்குது.
அது உண்மைதானா? பணக்காரர்களுக்கு என்ன வந்து தனிப்பட்ட ஒரு இதை கவனிப்பு அவனுக்கு கொடுத்துட முடியும்? குறிப்பா என்ன சார் 2-3 விஷயங்கள் இருந்துச்சு. ஒண்ணு வந்து அவங்க ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்கன்னு பேர் இருக்குமே தவிர அவங்க ஜெயில இருக்க மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க அப்படின்னு ஒரு 100% 200% முடியவே முடியாது. ம். இப்போ சசிகலா கூட வெளியே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லையும் போட்டு வீடியோலாம் எடுத்து காமிச்சாங்க. 100க்கு 200% முடியாது. ம். நான் ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ம். அந்த மாதிரி நடக்கவே நடக்காது, நடக்கவும் முடியாது. ம். நடந்தால் அந்த ஜெயில் சூப்பர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப் பண்ணிட்டுருவாங்க. எப்படி முடியும்? நீங்கள் ஒரு பிரிசனர் வந்து உள்ளே இருக்கிற ஒரு பிரிசனர் வந்து அவன் வந்து வெளியே போய் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி உள்ளே வர்றதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் கிடையாது. இது நீங்கள் வந்து இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு. இது உங்களுது உள்ள நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 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 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து நான் வெளியே போயிட்டு திரும்பி வந்துடுறேன், என்னை பார்த்துக்கணும் சொன்னால் அப்படிலாம் முடியவே முடியாது. அந்த பிளாக்ல போட்டாங்க கேட்டால் அந்த பிளாக்ல இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு அங்கே இருக்கிற பிரிசனர்ஸ் கணக்குள்ள இருப்பானுங்க, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் எங்கே போகிறேன்ட்டு. அந்த கேட்டை விட்டு வெளியே வந்தானா அந்த கேட் மேலே ஒரு வார்டர் இருப்பான், அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த வார்டர் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மெயின் கேட் இல்லை, அதுக்கப்புறம் அந்த டவர் கேட்னு ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டில் இருக்கவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே அவன் எல்லா இடத்துலையுமே அவன் பாஸ் காமிக்கணும். அந்த பாஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு பார்க்கும்போது அதுக்கு வித் எஸ்கார்ட்டோட அவன் போனவன். அதுக்கப்புறம் வந்து அவன் வெளியே வரணும்னு கேட்டிங்கன்னா ஜெயில் கேட்டை தாண்டறதுக்குள்ள அவன் ஒரு 10 கட்டு அவன் தாண்டணும். அங்கிருந்து இந்த 10 கட்டுக்கும் அவன் லஞ்சம் கொடுக்கணும். அப்படி வந்து வந்தாங்க கேட்டான். இந்த 10 கட்டுக்கு லஞ்சம் கொடுத்தெல்லாம் அவன் போக முடியாது. ஒருத்தன் அப்படி போயிட்டான்னு கேட்டிங்கன்னா எல்லா பயிலும் போயிடுவானே. அப்படி ஒருத்தன் போயிட்டு வந்துட்டானா. ரெண்டாவது அடுத்தது ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாமினல் ரோல் கையெழுத்து போட்டு வெளியே போகலாம், இவனை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கையெழுத்து போடுற உரிமை வந்து ஜெயிலருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அவர் இந்த நாமினல் ரோலில் கையெழுத்து போடணும், இவனை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த கேட் கீப்பர் வெளியே விடுவான், கடவுச்சீட்டு மாதிரி அது. ஸோ அந்த நாமினல் ரோலில் அவன் கையெழுத்து போட்டானா அவன் ஜெயிலருக்கு கெஸ்டட் ஆஃபீஸருங்க. அவன் தன்னுடைய வேலையை வந்து ரிஸ்க் பண்ணிட்டு அவனுக்கு கையெழுத்து போடுவானா என்ன, போயிட்டு வா வெளியேன்ட்டு எவ்வளோ லட்சம் கொடுத்தா என்ன. சரி போயிட்டதுக்கு அப்புறம் வெளியே அந்த கடைக்கு போன இடத்துல அங்கே ஒரு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே அவர் பிடிக்கிற சான்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ தப்பி வந்த கைதி, ஏன்னா நேதான் ஜெயிலுக்குள்ள பண்ண எப்படா நீ வெளியே வந்து பிடிச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே வெளியே அங்கே கொண்டு வெளியே வச்சுட்டானா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். இந்த ஜெயில் சூப்பர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவனை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, 100க்கு 200% நடக்காது. நீங்க அந்த இதுவும் பார்த்துருப்பீங்க, இந்த சசிகலா வந்து அந்த அந்த வீடியோவும் நீங்க பார்த்துருப்பீங்க. அது என்ன நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அது வீடியோ அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து அவங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு வராங்க, ஜெயில் கேட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல எங்கேயோ வர்றாங்க அவங்க. அது அவங்க அட்மிஷன் ஆனும்போது எடுத்துகிட்டு போகிறது கூட, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் பிரிசனர் வந்து அவங்களுடைய தேவைகளை அவங்க வாங்கிக்கிறதுக்கு விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்காக அவங்க கேட்டுக்கு தான் வரணும். அவங்க கேட்டில் தான் விசிட்டர்ஸ். அவங்களுக்கு கேட்டுக்கு வரும்போது அவங்களுடைய சொந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு வரலாம். அவங்க ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வாங்கி எடுத்துக்கிட்டு போகலாம். அவங்க எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்கன்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து அதில் எந்த விதம் 1% கூட உண்மை இல்லை. அது என்கொயரி பண்ணாங்க, அது வந்து இவங்க மேலே அது தப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து அத்தனையும் போய் அதெல்லாம் பொலிட்டிக்கலாக வந்து பண்ணதே தவிர அந்த மாதிரி பண்ணது வந்து இவங்க பெரிய துரோகம். 4 வருஷம் வந்து சாலிடாக உள்ள வச்சுட்டாங்க அவங்கள, யாரையுமே அந்த மாதிரி வச்சது கிடையாது. இதே வந்து கரப்ஷன் கேஸில் இருந்த எத்தனையோ மினிஸ்டர்ஸ் வந்து அவனுக்கு ஒரு எல்லா ரெமிஷனும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாள் ரெமிஷன் கூட கொடுக்கல, இவங்களுக்கு எந்த அமெனிஸ்டியும் கொடுக்கல, அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. 4 வருஷம் அப்படி சாலிடாக உட்காந்துட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அப்படி இடையில அவங்க வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட வீடியோ கூட அது இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாமா? ஆமாம், அப்படி கூட அவங்க பண்ணலாம். அது இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த சலுகை கொடுத்தாங்க, இந்த சலுகை கொடுத்தாங்கன்னு அந்த பிரச்சனையுடைய டிஏஜியை வந்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து இந்த மாதிரி வெளியே போனாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து 15 நாள் தான் அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து டிஏஜியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஜெயிலுடைய ப்ராசஸே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு சூப்பர்னு நினைச்சாலும் சரி, இந்த நாட்டினுடைய சிஎம்ஏ நினைச்சாலும் சரிதான், ஒரு பிரச்சனை வந்து வெளியே விட்டுற மாட்டோம். யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒருத்தர் கொஞ்சம் விட்டுருப்பா, கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் விட்டுப்பா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா என்ன? அவங்க சிஎம் பதவியே போயிடும் அடுத்த நாள், அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா. அவ்வளோ தூரம் மக்கள் முட்டாளுங்களா என்ன? உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் உதாரணமா கஞ்சால இருந்து ஆரம்பிச்சு செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கிடைக்குது. போதைப் பொருள் இல்லாத ஒரு ஜெயில் கிடையாதுங்க, வேர்ல்டுலேயே கிடையாது. எல்லா ஜெயிலையும் போதைப் பொருள் இருக்கு. எவ்வளவு நீங்க செக்யூரிட்டி டைட்டா இருந்த ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல கூட போதைப் பொருள் உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிலுடைய டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி. ஜெயிலுக்குள்ள கொடுத்தா 100, 150, 200 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது.
ஒரு போதைப் பொருள் கடத்தினான்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 5 கிராம் பவுடர், அது என்ன இருக்கும் அதில், சும்மா கையில் இருந்தால் இவ்வளோ தூரம் இருக்கும், அது அதுக்கு எங்கே ஒரு சொருகிட்டு வந்துச்சான்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தான்னு வச்சுங்க, அந்த 10 போட்டு கொடுத்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு 500 கிடைக்கும். அவனுக்கு சாயந்தரம் ஆனால் அவன் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக இருந்துருவான் அவன். ஸோ அவன் கொண்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியாமல் அவன் கொண்டு வரதுக்கும் அவன் வழிவகை வச்சுருப்பான் அவன். அதே மாதிரி பிரிசனர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து 500 பேர் 600 பேர் 700 பேர் கோர்ட்டுக்கு போகிறானுங்க. வேரியஸ் கோர்ட்ஸ் த்ரூ அவுட் ஸ்டேட் போகிறானுங்க. அவன் போகிற இடத்துலலாம் வந்து அவனை வந்து விசிட்டர்ஸ் பார்க்குறாங்க, அவனுடைய ஃபேமிலி வந்து பார்க்குறாங்க, இந்த போதைப் பொருள்லாம் அவன் கொடுக்க போகிறாங்க. அவனை மறைச்சி அதை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் அதை வந்து ரேட்டில் பிடிபடும், சில நேரத்தில் பிடிபடாமல் போயிடும். இப்போ ரொம்ப ஹை செக்யூரிட்டின்றது வந்து உங்களுக்கு விமானத்தளங்கள் இல்லைங்களா, ஏர்போர்ட்லேயே தூக்கிட்டு போயிடறானே உள்ள, பொருள்கள் உள்ளே போயிடுது, பொருள்கள் வெளியே வந்துடுது இல்லையா. அவ்வளோ காட்ஜெட்ஸ் அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் காட்ஜெட்ஸ் முழுசும் அவன் வச்சுருக்கிறான் அவன். அப்படி இருக்கும் போதே அவன் எடுத்துகிட்டு வந்துடுறான் அவன். ஸோ இங்கே என்ன அப்படியெல்லாம் பெரிய காட்ஜெட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அவ்வளவு வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கிடையாது உங்களுக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம் நம்மளுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 500-600 பேரை ஒரே கேட்டில் தானே வெளியே போகணும். அவன் போன 500 பேரும் கோர்ட் முடிஞ்சணும் உடனே அப்படியே திரும்பி வருவான். போகும்போதும் அவனை சர்ச் பண்ணி அனுப்பணும், வரும்போதும் அவனை சர்ச் பண்ணி அனுப்பணும். ஒரு 2 பேர் எவ்வளோ தானே சர்ச் பண்ணுவாங்க, அவனை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனாக வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து சாத்தியம் இல்லை. சில நேரங்களில் வந்து சர்ச் பண்ணுவான், டெஃபினட்டாக சர்ச் பண்ணுவான். அவன் வந்து செருப்புக்குள்ளே வச்சு கொண்டு வந்துடுவான், அவன் ஆனஸில் வச்சு கொண்டு வந்துடுவான், வாய்க்குள்ளே வச்சு பை வச்சுருப்பான், அதுக்குள்ளே வச்சு கொண்டு வருவான், உள்ள உடம்பை கிழிச்சு அதுக்குள்ளே வச்சு கொண்டு வருவான். எப்படி எல்லாமும் அவன் வந்து அதை எப்படியாவது உள்ளே கொண்டு வரதுக்கு அவன் இது பண்ணுவான். அது சில நேரங்களில் வந்து அவன் வந்து சில ஆளுங்களை என்ன பண்ணுவானுங்க, அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப் வந்து யார் அந்த கேட்டில் இருக்காங்க, இவர் இருந்தாருன்னா நம்ம போயிடலாம், நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்கள ஏதாவது க்ரீஸ் பண்ணி உள்ள அவன் எடுத்துகிட்டு வரவனும் இருக்கானுங்க. ஆக மொத்தம் போதைப்பொருள் உள்ளே போயிடும். ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல மாட்டான். ஒரு 10% வந்து போதைப்பொருள் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த பர்சன்டேஜ் எல்லாரும் போதை போட்டுட்டு உட்காந்துருப்பான்னு சொன்னால் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு டார்க் பிளாக்ல எல்லாரும் போதை அடிச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா என்ன? அவன் வந்து 24 hours அவன் கண்காணிச்சிட்டே இருக்காங்கல்ல, அப்படிலாம் இருக்க முடியாது உங்களுக்கு. இப்போ கஞ்சா அடிச்சா ஒருத்தருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு அவன் போய் படுத்துருப்பான். அவனை எப்படி நீங்கள் வந்து இப்போ சாராயம் குடிச்சானா அவன் பாட்டில் இருக்குது அவன் வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணான்னா அவனுக்கு அவன் சாராயம் குடிச்சிருக்கான், உள்ளெல்லாம் போதைப் பொருள் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இவன் பவுடர் அடிக்கிறவனே கஞ்சா அடிக்கிறவனே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் அவன் அடிச்சிட்டானா ஒன்றும் தெரியாது, அடிக்கிறதுக்கு முந்தைய அவங்ககிட்ட பொருளை பிடிச்சா தான் இல்லையா. இல்லைன்னா அவன் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி பண்ணுறவன் ஜெயிலில் வந்து இப்போ நாங்கள் வந்து பயப்படுறது போதைப் பொருளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் போதை அடித்தா சும்மா இருக்க மாட்டாங்க, உள்ளே போய் வம்பிழுப்பான் யார்கிட்டையாவது. ஒன்றும் அந்த வார்டர்கிட்ட வம்பிழுப்பான், இல்லை சக பிரிசனர்ஸ்கிட்ட வம்பிழுப்பான். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த போதைப்பொருள் வந்து ஜெயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நாங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருப்போம். நாங்கள் அந்த போதைப்பொருள் அவாய்ட் பண்ணுற தருணத்தில் தான் பாக்ஸர் வடிவேல்னு ஒருத்தனை வந்து அங்கே ஃபயரிங் நடந்துச்சு. அவனை வந்து இந்த போதைப்பொருள் கொண்டு வரான்னு சொல்ல அவனை பிடிச்சி தனியாக வச்சோம், அவனை வந்து சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளப் பண்ணானுங்க. அது வந்து உள்ள ஒரு பெரிய கலவரமாக வெடிச்சது. அதுக்கப்புறம் ஃபயரிங் நடந்தது. அதெல்லாம் வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பில் ஒரு அம்சமாக நடந்தது தான். அது ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போதைப்பொருளை தடுக்கணும்னு நான் வந்து அதுக்கு செஞ்ச ஒரு பெரிய முஸ்தீபு தான். அது ஒரு கலவரத்தில் போய் முடிஞ்சுது. ஸோ தடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அந்த குடிக்கிறவனுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா அவன் வெறி ஆகிடுவான். ஸோ போதைப்பொருள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு லஞ்ச மானியங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சனல்ஸில் ஒரு 10% 20% வந்து கருங்காலிங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்க வந்து கொண்டு வரத்தான் செய்வானுங்க. அவனுங்க வந்து ஈஸி மணி மேக்கிங் உள்ளே கொண்டு கொடுத்தானா அவனுக்கு எதாவது பணம் கிடைக்கும், இல்லை இவனோட கான்டாக்ட் வச்சுக்குவான் அப்படி. அப்புறம் வந்து சாப்பாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கேன்டீனில் கிடச்சிருது. நீங்கள் என்ன அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறானா எல்லாமே கேன்டீனில் கிடச்சிருது. அதில் என்ன லக்ஸுரி இருக்க போகுது, அவன் அங்கேயே வாங்கிக்கிறான். எல்லா பிரச்சனைக்கும் அது பொது, அது கேன்டீன்றது யார் வேணால் வாங்கிக்கலாம், பணம் இருக்கவும் வாங்கிக்குவான், அவ்வளோதான். அந்த பணத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் இவ்வளோ ரொம்ப தான் செலவு பண்ணணும் ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதில் பணம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 5000 4% மேலே போட்டுருவீங்க, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு அவனுங்க வாங்கிக்குவானுங்க, கொஞ்சம் கூட சேர்ந்து பொருள் வாங்கிக்குவானுங்க, அவ்வளோதான். சாப்பிட்றது தான் கெஞ்சா. அப்புறம் வந்து படுக்கிறதுக்கெல்லாம் ஒரே உறைவிடம் தான். அதில் ஒன்றும் தனியாக நீங்கள் படுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டாரோடலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட முடியாது, ஏசியெல்லாம் போட்டுலாம் கொடுத்துட முடியாது, நீங்கள் அதெல்லாம் செஞ்சிட முடியாது. அது ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற செல்லுங்க எல்லாமே ஏசி மாதிரி தான், அதில் காற்று வந்துக்கிட்டே இருக்குங்க, அது குளிர் தாங்கவே தாங்காது இந்த கடப்பு கல்லுக்கும் அதுக்கும். அதனால் அதில் வந்து ஒன்றும்
இது கிடையாது. அவன் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட்டு அது மாதிரி வெளியே இருந்து அவங்களுக்கு எல்லா ஃபுட்டும் உள்ள கிடைக்குது அப்படின்னு சொல்லி. வெளியே இருந்து பிஸ்கட்ஸு ஃப்ரூட்ஸு அது மாதிரி தான் அலவுடு. குக்டு ஃபுட் அலவுடு கிடையாது. இப்போ அவன் குக்டு ஃபுட் வாங்க மாட்டான். அவன் என்ன உள்ளே கிடைக்குது, உங்களுக்கு உள்ளே பிரியாணி கிடைக்குது. அவன் எதுக்கு வெளியே இருந்து போய் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்குறான்? ஏன்னா அவன் தான் பாய்சன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் வெளியே இருக்கிற ஃபுட் அலவுடு கிடையாது. ஒருத்தர் ஒரு கைதியே உள்ள வராங்க, வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உள்ள இருக்காங்கன்னா அந்த ஒரு அவ்வளோ காலங்கள் அதிகாரிகளோட பழகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுது வந்து. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக வாய்ப்பு இருக்குமா? நாங்கள் அந்த நட்பை வந்து எப்போவுமே டெவலப் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் கையில் தீ தான். அவன் எப்போ எப்படி மாறுவான்லாம் சொல்லிட முடியவே முடியாது. அவன் எங்கே கொண்டு நம்மளை கொண்டு சிக்கலில் மாட்டி வச்சிருவான். அது தெரிஞ்ச அதிகாரிகள், பண்பட்ட அதிகாரிகள் வந்து அதெல்லாம் வந்து அவங்களோட எந்த டச்சுமே வச்சுக்க மாட்டாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பிரிசன் விட்டு வெளியே வந்து 16-17 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் என்னுடைய அந்த 17 வருஷத்தில் எந்த பிரச்சனையுமே சந்திச்சது கிடையாது. ஏன்னா அதுக்குரிய வாய்ப்பும் கிடையாது. எங்களை பார்த்தாலாம் வந்து நகர்ந்து போயிடுவானுங்க. எங்களோட வந்து பேசணும்னு அவங்களும் விரும்ப மாட்டாங்க, நாங்களும் அவங்ககிட்ட பேசணும்னு விரும்ப மாட்டோம். சில பேர் கொஞ்சம் நல்லா வந்து வாழ்க்கையில் திருந்தி சில இடங்களில் கடை எதாங்க வச்சுருப்போம். ஐயா நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் உள்ள இருந்தீங்க, நான் அந்த மாதிரி கடை வச்சுருக்கேங்க ஐயா அப்படின்னா சரி நல்லா இருப்பேன், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தே வந்து வெளியே நிறைய மர்டர் விஷயம் உட்பட நிறைய கிரைம் வந்து இது நடத்துகிறாங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய இருக்குது. என்ன கேங்ஸ்டர்ஸ் உள்ளெல்லாம் நிறைய பேர் ரவுடிஸ் இருக்கானுங்க. இவனுங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து இவனுங்க வந்து இவனுடைய கொலீக்ஸ் அங்கே வந்து அதை ஆப்ரேட் பண்ணி ஆகணுங்க. உள்ள ஜெயிலுக்குள்ளே வந்து இவன் வந்துட்டான்னா, இவன் வந்து உள்ளே உட்காந்துட்டான்னா அவனுடைய ஃபங்க்ஷன்லாம் முடங்காது. அடுத்த ஆள் அவன் அதை வந்து பார்த்துக்குவாங்க. அவன் அங்கே பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போ உள்ளே வந்து இவனுக்கு வந்து அதை பிளான் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுன்றது வந்து இவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க அவனுக்கு. அதுக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது இப்போ அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ராவடிகளும் ஒன்றும் இன்ட்ராக்ட் பண்ணிக்குவானுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரே பிளாக்ல தானே இருக்கானுங்க, எல்லாரும் பேசிக்குவானுங்க அவனுங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அவன் ட்ராப் பண்ணுவான். அவன் வந்து அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஜெயிலுக்குள்ளே வந்து சிறை ரவுடிகளுக்குள்ள புது நட்புகள் உருவாகிறதுக்கு இருக்குது. அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அவனுக்கு சில நேரத்தில் உள்ள ராசியாரும் வருவானுங்க. இந்த வெள்ளை ரவியும் இந்த சேராவும் வந்து பயங்கரமான ரைவல்ஸ். பட் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவுடைய அஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இவன் அவனை கொள்றதும் அவன் இவனை கொள்றதும் கொஞ்சம் கம்மியாயிடும், அவ்வளோதான். இந்த பாக்ஸர் வெடிவேலுக்கு போரை தடுத்ததுனால கலவரம் உருவானது பற்றி சொன்னீங்க சார். இன்னைக்கு வரைக்குமே ஜெயில், இப்போ சமீபத்தில் கூட பாளையங்கோட்டில் ஜெயிலில் கலவரம் உருவாகிருக்கு. ஏன் சிறைச்சாலைகளில் கலவரங்கள் உருவாகுது? அது எப்படி நீங்கள் தடுப்பீங்க? கலவரங்கள் உருவாகிறது வந்து ரொம்ப ரேர். அது வந்து நாங்கள் முளையிலே கிள்ளிடுவோம். நாங்கள் சில நேரங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் தான் அது. அந்த நேரத்தில் ஆள் கார்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு குரூப்பாக அடிச்சுப்பானுங்க சில நேரத்தில். அது இப்போ நாங்கள் போகிறதுக்குள்ளே அவனுங்க வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. அது வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பாக்ஸர் வடிவேல் கலவரம் அது டிஃப்ரெண்ட். அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அவனை அடித்து கொண்டுட்டோம் அப்படின்றத வந்து பொருளையாக கிளப்பி பிரிசனர்ஸ் முழுசும் வந்து ஒரு அதிகாரிக்கு எகென்ஸ்டாக திரும்பினது. அது மாதிரி வந்து கலவரங்கள் நடக்காது. கலவரங்கள் அவங்களுக்குள்ள தான் நடக்கும், எங்களுக்கு எகென்ஸ்டாக நடக்காது. இப்போ கலவரங்கள் வந்து 2 வகை இல்லையா? ஒன்று வந்து இருக்கிற அஃபீஷியல்ஸ் எகென்ஸ்டாக நடக்கிற கலவரங்கள், பிரிசனர்ஸ்குள்ள நடக்கிற கலவரங்கள். ஜென்ரலாக நடக்கிறது பிரிசனர்ஸ்குள்ள நடக்கிற கலவரங்கள் தான் இருக்கும். அது வந்து நாங்கள் போகிறதுக்கு முந்தைய அவனுங்களே சமாதானம் ஆகிடுவானுங்க. ஏன்னா இல்லைன்னா 2 பேரையும் நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணிவிடுவோம், இல்லை அவங்களே ஏதாவது தண்டனை கொடுப்போம் அப்படின்ட்டு பயந்துட்டு அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சமாதானமாக போய்ட்டோங்கய்யா, ஒன்றும் இல்லாமல். இல்லை அவங்க மறைச்சிக்கிட்டே இருந்தான்னு கேட்டிங்கன்னா உடனே அவங்கள போனோன்னே நாங்கள் பிரித்து வேற ஒரு பிளாக்ல கொண்டு போய் போட்டுருவோம், அவ்வளோதான். அது மாதிரி சினிமாவில் காட்டப்படுறது என்னென்ன, ஜெயிலில் வந்து நிறைய சித்திரவதைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஒரு அதிகாரிகளாலும் நடக்கப்படுதும் அல்ல மாதிரி சக கைதிகளாலும் நடக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை? சித்திரவதைகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லை.